வணக்கம். இந்த இடத்தில் நாம் புலிகளுக்கும் இராணுவத்துக்கும் இருந்த நியூமராலஜி நம்பிக்கை பற்றியும் தலைவர் ஈழம் திரும்பிய பின் புலிகளால் திட்டமிடப்பட்ட முதல் கமாண்டோ தாக்குதல் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அதாவது பல நெடுமாறன் ஐயா அவர்கள் இந்த தாக்குதலை ஏன் முதல் கமாண்டோ தாக்குதல் என்று குறிப்பிடுகிறார் என்பதையும், இந்த தாக்குதல் நடத்தப்பட காரணம் என்ன, இந்த தாக்குதல் எங்கு நடத்தப்பட இருந்தது, இந்த தாக்குதல் வெற்றி பெற்றதா இல்லையா உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நியூமராலஜி ஒரு காலத்தில் புலிகளும் சரி இராணுவமும் சரி நியூமராலஜி அதாவது எண் ஜோதிடத்தில் ஓரளவு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது ஐம்பூதங்கள் ஐம்புலன்கள் என இந்து மதத்தில் 5 எண் முக்கியத்துவம் பெற்ற ஒரு எண்ணாக இருக்கிறது. அதாவது நியூமராலஜியில் நம்பிக்கை கொண்ட இந்து மக்கள் 5 எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த வகையில் புலிகள் தங்கள் நடவடிக்கைகள் சிலவற்றை 5 எண் தேதிகளில், அதாவது 5, 14, 23 போன்ற தேதிகளில் நடத்துவார்களாம். இதனால் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் இந்த தேதிகள் வரும்போதெல்லாம் இராணுவம் உஷாராக இருக்குமாம். அதே போல புத்த மதத்தில் 8 என்னும் எண் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால் இராணுவம் தங்கள் தாக்குதலை 8 எண் கொண்ட தேதிகளில் பெரும்பாலும் ஆரம்பிப்பார்களாம். அதாவது 8, 17, 26. எனவே ஒவ்வொரு மாதமும் இந்த தேதிகளில் புலிகள் உஷாராக இருப்பார்களாம். 8 எண் எதிரிக்கு லக்கி என்பதாலோ என்னவோ புலிகள் இந்தியாவில் 8வது பயிற்சி பாசறையை நடத்தவில்லையாம். அதாவது 7வது பாசறைக்கு பின் புலிகள் நேரே தங்களது 9வது பயிற்சி பாசறையை தான் நடத்தினார்களாம். இதற்கு நியூமராலஜி தான் காரணம் என்றும் கூறப்படுகிறது. மேஜர் கெடில்ஸ் நமது பழைய சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும் கமாண்டோ தாக்குதல் என்று நாம் எதை குறிப்பிடுகிறோம் என்று. 1986ஆம் ஆண்டு மே மாதம் முதல் வாரத்தில் டேலோ அமைப்பு அளிக்கப்பட்ட பின் மே 17ஆம் தேதி இராணுவம் பலமுனை தாக்குதல் நடத்தி யாழ்குடாவை கைப்பற்ற முயற்சி செய்தது என்ற விஷயத்தை நாம் முந்தைய வீடியோவில் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்தும் பலமுறை ஆணையரவு முகாமிலிருந்தும் நாவற்குழி முகாமிலிருந்தும் இராணுவம் வெளியே வந்து யாழை நோக்கி முன்னேற முயற்சி செய்து கொண்டே இருக்குமாம். அப்பொழுதெல்லாம் தென்மராட்சி பொறுப்பாளராக இருந்த மேஜர் கெடில்ஸ் அவர்கள் இராணுவத்தை இடைமறித்து தாக்குதல் நடத்தி அவர்களை பின்வாங்க செய்து விடுவார். ஈழாயுத போராட்டத்தின் தலை சிறந்த தளபதி சமர்கல நாயகன் பிரிகேடர் பால்ராஜ் அவர்களுக்கு நிகராக ஒரு தளபதி இருந்தார் என்றால் அது பிரிகேடர் தீபன் அவர்கள்தான். இவர் கெடில்ஸ் அவர்களின் உறவினர் ஆவார். பிரிகேடர் தீபன் அவர்களை போராட்டத்தில் இணைத்த பெருமை மேஜர் கெடில்ஸ் அவர்களே சேரும். பிரிகேடர் தீபன் அவர்கள் தலைமையில் புலிகள் எண்ணில் அடங்கா சண்டைகளையும் சமர்களையும் நடத்தியிருந்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கெடில்ஸ் அவர்கள் வெறும் 18 வயது நிரம்பியவராக இருந்தபோது அவரை தேடி தென்மராட்சி பொறுப்பாளர் பதவி வந்தது என்றால் அவர் எந்த அளவுக்கு பேராற்றல் மிக்கவராக அந்த வயதில் இருந்திருக்க வேண்டும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யாழ் தளபதி கேள்கிட்ட அவர்களுக்கு களத்தில் ஒரு துணை தளபதி போலவே தென்மராட்சி மட்டுமல்ல யாழில் எங்கு சண்டை என்றாலும் தனது அணியை அழைத்து கொண்டு அங்கு கேள்கிட்ட அவர்களுக்கு துணையாக சென்று நிற்பாராம். போர்க்களம் மட்டுமல்ல தென்மராட்சி மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தும்பு தொழிற்சாலைகளை நிறுவி தலைவரின் திட்டத்திற்கு ஏற்ப உள்ளூர் உற்பத்தியை அதிகரித்தார். மற்ற தமிழ் அமைப்புகளை புலிகள் இராணுவ ரீதியாக செயல் இழக்க செய்த பின் இராணுவம் முன்பை விட அதிகமான நகர்வுகளை செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஏனெனில் மற்ற தமிழ் அமைப்புகள் இல்லாததால் புலிகளிடம் உள்ள ஆள் பற்றாக்குறை பற்றி இராணுவத்துக்கு நன்றாக தெரியும். எனவே அவர்களும் தங்கள் முகாம்களை சுற்றியுள்ள பகுதிகளை மெல்ல மெல்ல விளங்க ஆரம்பித்தனர். இதனால் புலிகள் ஏதாவது பெரிய தாக்குதல் நடத்துவார்களா என்று மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஜனவரி 5ஆம் தேதி தலைவர் ஈழம் திரும்பியதால் புலிகளும் களத்தில் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்தனர். இந்த நிலையில்தான் புலிகள் இராணுவத்தின் நாவற்குழி முகாமை குறிவைத்து தங்கள் முதல் கமாண்டோ தாக்குதலை திட்டமிடுகின்றனர். புலிகளின் முதல் கமாண்டோ தாக்குதல் 1987ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி நடந்தது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நாவற்குழி மீதான இந்த தாக்குதல் தான் புலிகள் திட்டமிட்ட முதல் கமாண்டோ தாக்குதலாக இருந்தது என்று பழநெடுமாறன் ஐயா அவர்கள் தனது புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பே விபத்து நடந்ததால் இந்த தகவலை இயக்கம் வெளியிடாமல் விட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. ஒருவேளை இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறியிருந்தால் ஜூலை 5ற்கு பதிலாக பிப்ரவரி 14 கமாண்டோ தினமாக அனுசரிக்கப்பட்டிருக்கும். நெல்லடி தாக்குதலுக்கும் இந்த தாக்குதல் திட்டத்திற்கும் நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நாவற்குழி முகாமின் அமைப்பு. இராணுவத்தின் நாவற்குழி முகாம் உள்வாங்கிய கடல் பகுதியில் நன்றாக திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த முகாமை சுற்றிலும் 100 யார்டு தூரத்திற்கு வெட்டவெளி பிரதேசம் அமைக்கப்பட்டிருந்தது. முகாமை சுற்றிலும் உயரமான மண் அணைகள், அதில் 4 பெரிய காவல் அரண்கள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது புலிகள் கெரில்லா தாக்குதல் நடத்தி அந்த முகாமை தாக்கவே முடியாதவாறு அதன்
பாதுகாப்பு அம்சங்கள் அமைந்திருந்தது. ஏனெனில் தாக்குதல் அணிகள் அந்த வெட்டவெளி பிரதேசம் ஊடாக சென்றுதான் தாக்க வேண்டும். இதனால் அவர்கள் காவல் அரணில் இருக்கும் இராணுவ வீரர்கள் கண்ணில் படாதவாறு முன்னேறவே முடியாது. அப்படி காவல் அரணில் இருக்கும் வீரர்கள் இவர்களை பார்த்தவுடன் தங்கள் இயந்திர துப்பாக்கியில் உள்ள எல்லா வேட்டுகளையும் காலி செய்து விடுவர். ஆக புலிகள் தரப்பில் இழப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தும் முகாமை நெருங்க முடியுமா என்பது சந்தேகம்தான். எனவே அந்த முகாமை ஊடகத்துள்ளே செல்ல வேண்டும் என்றால் ஒரே வழி அதன் நுழைவாயில்தான். அதற்கான திட்டம் ஒன்றினை புலிகள் தயார் செய்கின்றனர். திட்டம். மேஜர் கெலிஸ் அவர்கள் பல நாள் உழைப்புக்கு பின் முகாமின் துல்லியமான வேவு தரவுகளை திரட்டி கேர்னல் கிட் அவர்களிடம் காண்பித்து இந்த தாக்குதலுக்கான திட்டம் தயார் செய்யப்பட்டது. அந்த திட்டத்தின்படி நாவர்குழி முகாமுக்கு தண்ணீர் அருகில் இருந்த ஒரு தனியார் நிறுவனம் தண்ணீர் டேங்கர் லாரி ஊடாக சப்ளை செய்து கொண்டிருந்தது. அதன் ஓட்டுநர் புலிகளின் ஆதரவாளராக இருந்தவர். எனவே இதனை பயன்படுத்தி ஏதாவது செய்யலாம் என்று யோசித்த போது அதே லாரியில் வெடிமருந்து நிரப்பி உள்ளே கொண்டு போய் வெடிக்க வைக்கலாம் என்று விவாதிக்கப்பட்டது. ஆனால் தண்ணீர் நிரப்பப்படும் நிறுவனத்தில் வைத்து வெடிமருந்து இணைப்பது எல்லாம் முடியாத காரியம். அதே போல திட்டம் வெளியில் கசிய வாய்ப்பும் இருந்தது. எனவே தண்ணீர் நிரப்பும் அந்த நிறுவனம் மற்றும் இராணுவ முகாமுக்கு இடைப்பட்ட இடத்தில் வைத்துதான் அந்த தண்ணீர் டேங்கர் லாரியில் வெடிமருந்து பொருத்த முடியும். அப்படி செய்தாலும் முகாமும் அந்த நிறுவனமும் அருகருகே இருந்ததால் இந்த வேலை செய்ய புலிகளுக்கு மிகவும் குறைந்த அளவு நேரம்தான் கிடைக்கும். அந்த குறைந்த அளவு நேரத்தில் இவ்வளோ பெரிய வேலையை செய்து முடிக்க முடியாது. இந்த நேரத்தில் தான் ஒரு புதிய யோசனை வருகிறது. அந்த தண்ணீர் டேங்கர் லாரியையே மாற்றிவிட்டால், அதாவது தண்ணீர் எடுத்து வரும் டேங்கர் லாரியை பாதி வழியில் ஏற்கனவே வெடிமருந்து பொருத்தி தயாராக இருக்கும் லாரியை வைத்து மாற்றிவிடலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. ஏனெனில் இந்த திட்டம் புலிகளுக்கு வெடிமருந்து பொருத்தும் வேலைக்கு தேவையான நேரத்தை கொடுப்பதோடும் திட்டத்தின் ரகசியத்தையும் பாதுகாக்கும். சவால்கள். ஆனால் புலிகள் முன்னாடி இருந்த பெரிய சவால்கள் அந்த முகாமில் இருந்த இராணுவத்தினர் நம்பும்படி அதே தண்ணீர் டேங்கர் லாரியை போல வேறு லாரியை உருவாக்க வேண்டும். புலிகளும் அதே போல ஒரு புதிய லாரியை கொண்டு வந்து விட்டனர். ஆனால் புதிய பெண் அடித்திருந்த அந்த லாரியை பழைய லாரியை போல் மாற்ற வேண்டும். அதே போல அந்த தண்ணீர் டேங்கர் லாரி எங்கேயோ விபத்தில் சிக்கி பெரிய அடி, அதாவது டென்ட் வாங்கியிருந்தது. எனவே அதுபோலவே ஒரு டென்ட் இந்த லாரியிலும் உருவாக்க வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக மிகப்பெரிய சவால் டேங்கர் லாரியில் வெடிமருந்து பொருத்துவது. ஏனெனில் அந்த தண்ணீர் டேங்கர் லாரி முகாமுக்குள் செல்லும் முன் நுழைவாயிலில் பாதுகாப்புக்காக நிற்கும் இராணுவ வீரன் ஒருவன் லாரியின் மீது ஏறி மேலே மூடிய திறந்து உள்ளே தண்ணீரை சோதனை செய்வார். சந்தேகம் இல்லாத பட்சத்தில்தான் அந்த லாரியை முகாமுக்குள் நுழைய அனுமதி வழங்குவார். எனவே புலிகள் தங்கள் லாரியின் டேங்கரை இரண்டாக பிரித்தனர். அதாவது மேலே தண்ணீரும் கீழே வெடிமருந்தும் நிரப்பப்படும் என்று திட்டமிடப்பட்டது. ஏற்பாடுகள். தென்மராட்சி பொறுப்பாளர் மேஜர் கெலிஸ் அவர்களும் புலிகளின் அன்றைய தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் கண்ணாடி வாசு அவர்களும் இணைந்து அந்த லாரியை உருவாக்கும் வேலையில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு உதவியாக லெப்டினன்ட் கேர்னல் பொன்னம்மான் அவர்கள் தனது உறவினரான ரஞ்சன் என்ற பொறியாளரை அழைத்து வந்திருந்தார். இவர் இயக்க உறுப்பினர் இல்லை என்றாலும் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இயக்க உறுப்பினராகவே இயங்கிக் கொண்டிருந்தாராம். அதே போல லாரியில் வெடிமருந்து பொருத்தும் வேலையில் லெப்டினன்ட் கேர்னல் பொன்னம்மான் அவர்கள் ஈடுபட்டிருந்தார். தாக்குதல் நாள் 1987 ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி லாரி தயாராகி நின்றது. அன்று இரவே லெப்டினன்ட் கேர்னல் பொன்னம்மான் அவர்கள் வெடிமருந்து பொருத்தி அடுத்த நாள் காலையே தாக்குதலுக்காக லாரி தயாராக நின்றது. மாலை 6:30 மணிக்கு தாக்குதல் நேரமாக நிர்ணயிக்கப்பட்டது. ஏனெனில் கெரில்லா தாக்குதல் என்பது எப்பவும் இரவில் தான் நடத்தப்படும். அப்போதுதான் இராணுவத்தால் தாக்குதல் அணி நகர்வுகளை பார்க்க முடியாது. அதே போல இராணுவத்துக்கு உதவியாக விமானப்படையால் வர முடியாது. அப்படி வந்தாலும் இருட்டில் எதிரின் தாக்குதல் அணிகளை அடையாளம் கண்டு தாக்குவது கடினம். ஆனால் நாவர்குழி முகாமில் இருந்த இராணுவம் மாலை 6:30 மணிக்கு பின் வெளி வாகனங்கள் எதையும் உள்ளே அப்போது அனுமதிக்க மாட்டார்கள். இதனால் தாக்குதல் நேரம் 6:30 மணியாக நிர்ணயிக்கப்பட்டது. ஏனெனில் 6:30 மணிக்கு தாக்குதல் ஆரம்பித்தாலும் சற்று நேரத்தில் இருட்டத் தொடங்கிவிடும் என்பதால் முடிந்தளவுக்கு மாலை கடைசி நேரத்தை தாக்குதலுக்காக புலிகள் தேர்வு செய்திருந்தனர். தண்ணீர் டேங்கர் லாரி உள்ளே சென்று குறிப்பிட்ட இடத்தில் அதனை நிறுத்திவிட்டு டிரைவரை பாதுகாப்பாக ஓடிவிட வேண்டும் என்ற திட்டம் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வெடிமருந்தை அந்த ஓட்டுநர் ஆக்டிவேட் செய்துட்டு ஓடுவாரா அல்லது அது தானாகவே வெடித்திருக்குமா என்பது தெரியவில்லை. அதனால்தான் இது ஒரு கமாண்டோ தாக்குதலாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. சில ஊடகங்கள் புலிகள் டேங்கரில் லாரியின் தண்ணீர் அளவு பாதி காலியானவுடன் அது தானாகவே வெடிக்கும் வகையில் சார்ஜர்களை செட் செய்ததாகவும் கூறினர். ஆனால் அப்படி செய்தால் லாரி தண்ணீர் பிடிக்கும் இடத்தில்தான் நிறுத்தி வைக்க வேண்டும். அந்த இடத்தில் பாதி தண்ணீர் காலியாகும் போதுதான் அது வெடிக்கும். எனவே
பழனிமாறன் ஐயா அவர்கள் கூறியது போலவே இது புலிகளின் முதல் கமாண்டோ தாக்குதலாக இருந்திருக்க எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஏனெனில் அந்த புத்தகம் இயக்கம் ஆக்டிவாக இருந்தபோது பழனிமாறன் ஐயா அவர்கள் வெளியிட்டிருந்தார். அதனால் அவர் கதை விடுகிறார் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த கமாண்டோ இராணுவத்துக்கு சந்தேகம் வராதவாறு அந்த லாரியில் எப்படி உள்ளே சென்று இருப்பார் என்பது தெரியவில்லை. விபத்து. பிற்பகல் தாக்குதலுக்கான வேலைகளில் போராளிகள் தளபதிகள் சுறுசுறுப்பாக தயாராகி கொண்டிருந்தனர். லாரி எல்லாம் சரிபார்க்கப்பட்டு கேர்னல் கிட்டு உட்பட முக்கிய தளபதிகள் வேறு வேலைகளில் ஈடுபட சென்று விட்டனர். கேர்னல் கிட்டு அவர்கள் தாக்குதல் அணிகளுக்கு இறுதிக்கட்ட அறிவுரைகளை வழங்குவதும் தேவையான வெடிப்பொருட்களை பிரித்து வழங்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தார். முகாமுக்கு சற்று தூரத்தில் புலிகள் 3 லாரிகளை ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த லாரிகளின் முன்னாடியும் மேலேயும் மணல் மூட்டைகள் அடுக்கப்பட்டு அது கவசம் வாகனம் போல உருவாக்கப்பட்டிருந்தது. ஒரு லாரிக்கு தென்மராட்சி பொறுப்பாளர் மேஜர் கெடில்ஸ் அவர்கள் பொறுப்பாளராக இருந்தார். 2வது லாரிக்கு வடமராட்சி பொறுப்பாளர் பிரிகேடியர் சூசை அவர்கள் பொறுப்பாளராக இருந்தார். 3வது லாரிக்கு லெப்டினன்ட் கேர்னல் ஜோனி அவர்கள் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். தண்ணீர் லாரி உள்ளே சென்று வெடித்தவுடனே அதிர்ச்சிக்குள்ளாகியிருந்த முகாமுக்குள் இருந்த இராணுவத்தினர் உஷாராகி பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் முன் இந்த 3 லாரிகள் தாக்குதல் அணிகளை காவிக்கொண்டு உள்ளே செல்லும். குறிப்பாக உள்ளே செல்லும் முதல் லாரியின் முன்னாடி ராக்கெட் லான்ச்சர் பொருத்தப்பட்டிருக்கும். அதன் உதவியுடன் அந்த முகாமின் நுழைவாயில் தாக்கி தரைமட்டமாக்கப்பட்டு பின்வரும் லாரிகள் மற்றும் தாக்குதல் அணிகள் உள்ளே நுழைய உதவி செய்யும். உள்ளே செல்லும் இந்த தாக்குதல் அணிகள் மற்ற இடத்தில் உள்ள காவல் அரண்களை தாக்கி அழித்து சிக்னல் கொடுப்பர். அதனை அடுத்து முகாமை சுற்றி ஏற்கனவே பதுங்கியிருக்கும் தாக்குதல் அணிகளும் உள்ளே நுழைந்து அந்த முகாமை கதிகலங்க செய்வார்கள். இந்த தாக்குதல் அணிகள் எல்லாம் கூட முகாமுக்கு அருகில் தங்களுக்கு வழங்கப்பட்ட பகுதிகளில் சென்று நிலையெடுத்து பதுங்கிக் கொண்டனர். மாலை ஏறத்தள 5:30 மணி அளவில் மிகப்பெரிய வெடி சத்தம், ஒரு பெரிய நில அதிர்வு ஏற்பட்டது. அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சி. போராளிகள் தளபதிகள் என எல்லோரும் இந்த தாக்குதலின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த கேர்னல் கிட் அவர்களையும் இந்த தாக்குதலை வழிநடத்தி கொண்டிருந்த மேஜர் கெடில்ஸ் அவர்களையும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கின்றனர். ஏனெனில் தாக்குதலுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருந்தது. கேர்னல் கிட் அவர்கள் உடனே மேஜர் கெடில்ஸ் அவர்களையும் வாசு அவர்களையும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறார். ஆனால் அவர்களை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. உடனே அவர் லெப்டினன்ட் கேர்னல் ஜானி அவர்களை தொடர்பு கொண்டு பேசுகிறார். அவரை வெடிசத்தம் கேட்ட இடத்திற்கு சென்று பார்த்துவிட்டு வருமாறு கூறுகிறார். லெப்டினன்ட் கேர்னல் ஜானி அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அந்த பகுதியில் மண் புழுதி பறந்து கொண்டிருந்ததாம். அங்கு நிலத்தில் ஒரு பெரிய குழி ஆகியிருந்தது. கெடில்ஸ் அவர்களது வாகனம் முழுவதுமாக அழிந்திருந்தது. அருகில் நின்ற லாரிக்குள் 5 போராளிகளின் வித்துடல்கள் மட்டும் இருந்தது. அங்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. ஏற்கனவே முகாமை சுற்றி நிலையெடுத்திருந்த தாக்குதல் அணிகளுக்கு முகாமுக்கு திரும்பும்படி கட்டளை வழங்கப்பட்டது. அங்கு என்னதான் நடந்தது என்பதை சாட்சியம் சொல்ல அங்கு நின்ற யாரும் உயிருடன் இல்லை. தாக்குதலுக்கு முன் கடைசி நேரத்தில் அந்த தண்ணீர் டேங்கரில் நீர் பிடிக்கும் போது நீர் கசிவு ஏற்பட்டதாகவும் அதை சரி செய்ய கெடில்ஸ் அவர்களும் வாசு அவர்களும் அங்கு சென்றதாகவும் பொறியாளர் ரஞ்சன் அவர்களையும் அழைத்து கொண்டு லெப்டினன்ட் கேர்னல் பொன்னம்மான் அவர்களும் அந்த நீர் கசிவை சரி செய்ய அங்கு சென்றார்களாம். அப்பொழுது வெல்டிங் வேலை செய்யும் போது விபத்து ஏற்பட்டு வெடிமருந்து வெடித்திருக்கலாம் என்று யூகிக்கப்பட்டது. ஏனெனில் தாக்குதல் நேரம் நெருங்கி கொண்டிருந்ததால் லாரிக்குள் இருந்த வெடிமருந்துகள் சார்ஜர்கள் வெடிக்கும் தருவாயில் இருந்த கட்டத்தில் இவர்கள் அங்கு வெல்டிங் வேலை செய்யும் போது எதிர்பாராத விதமாக வெடிமருந்து வெடித்திருக்கலாம் என்று யூகிக்கப்பட்டது. லெப்டினன்ட் கேர்னல் பொன்னம்மான், மேஜர் கெடில்ஸ், கண்டாடி வாசு உட்பட 10 போராளிகள் அன்று காற்றோடு காற்றாகி போனார்கள். புலிகளின் மிக மூத்த தளபதி லெப்டினன்ட் கேர்னல் பொன்னம்மான் அவர்கள் அந்த காலத்தில் தலைவரது மிகவும் நம்பிக்கைக்குரிய சில தளபதிகளில் ஒருவராக இருந்தார். இந்தியாவில் முதல் பயிற்சி பாசறையில் பயிற்சி பெற்ற இவர் அதன் பின் தமிழ்நாட்டில் புலிகளால் நடத்தப்பட்ட பயிற்சி பாசறைகளுக்கு பொறுப்பாளராக இருந்து வந்தார். தலைவர் ஈழம் திரும்பிய பின் இவரும் அப்பொழுதுதான் ஈழம் திரும்பியிருந்தார். வெடிப்பொருள் நிபுணராக இருந்த இவர் சண்டை பயிற்சி மட்டுமல்லாது வெடிப்பொருள் பயன்பாடு பற்றி போராளிகளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் ஆவார். இவரால் பயிற்றுவிக்கப்பட்ட போராளிகள் தான் இந்திய அமைதிப்படை உடனான சமரின் போது கன்னி வெடிகளை வைத்து இந்திய படைகளை கதி கலங்க செய்தனர். அதே போல் மூத்த தளபதி கேர்னல் சங்கர் அவர்களுடைய சகோதரர் லெப்டினன்ட் சித்தார்த்தன் அவர்களும் இந்த விபத்தில் வீரச்சாவடைந்தார். இவரை பற்றி விரிவாக லெப்டினன்ட் கேர்னல் சங்கரண்ணா அவர்களுடைய வீடியோவில் நாம் பார்க்கலாம். அன்று சுற்றியிருந்த பகுதியில் இருந்த மக்களும் பலர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் புலிகள் முதல் கமாண்டோ தாக்குதல் ஜூலை 5ஆம் தேதி நடத்தினார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்பே 5 எண் கொண்ட பிப்ரவரி 14 அன்று இயக்கம் முதல் கமாண்டோ தாக்குதல்
நடத்த திட்டமிட்டதாக பழனிமாறன் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒருவேளை இந்த தாக்குதல் வெற்றி பெற்றிருந்தால் ஜூலை 5க்கு பதிலாக பிப்ரவரி 14 புலிகளின் கமாண்டோ தினமாக அனுசரிக்கப்பட்டிருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.